أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله 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 الحمد لله ஆற்றல் தரும் அல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ் உனக்கு இணை இல்லை உவமைகள் இல்லை உன்னை என்றும் தினம் தொழுதால் அன்புடனே இல்லை உனக்கு இணை இல்லை உவமைகள் இல்லை உன்னை என்றும் தினம் தொழுதால் இன்பமே இல்லை வனம் படைத்தோனே வையம் படைத்தோனே மாநபி பெருமானே ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் வல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ் ஆற்றல் தரும் அல்லாஹ் உன்னை போற்றுகிறேன் வல்லாஹ் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையின் மேக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறைத்தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லர்மலை புலிவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைய தினம் அருள்மறையாம் திருக்குரானிலே சூரத்துல் அல் அஹ்லா மிக்க மேலானவன் என்ற அத்தியாயமும் அல் காஷியா சூழ்ந்து கொள்ளக்கூடியது அல்லத்தாக்கா ஹதீதுல் ஹாசியா என்ற அத்தியாயமும் சப்பியஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற அத்தியாயத்தையும் நாம் ஓதி இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தர்ஜமாவை பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நம் இறைத்தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை பார்ப்போம். அதற்கு பின்பு அருள்மறையாம் திருக்குரானை நாம் வழக்கம் போல் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தாம் கேள்விப்பட்டதையெல்லாம் பிறருக்கு அறிவிப்பதே அவர் பொய்யர் என்பதற்கு போதுமான சான்றாகும். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் தாம் கேள்விப்பட்டதையெல்லாம் பிறருக்கு அறிவிப்பதே அவர் பொய்யர் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்று கூறினார்கள்.
அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 8. அடுத்து அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு உடனே அடிபணிந்த ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு உடனே அடிபணிந்த ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அபூ தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் மிக பெரிய நிலப்பிரபுவாக பல பெரிய தோட்டங்கள் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த தோட்டத்தின் பைருஹா என்ற பெயர் கொண்ட தோட்டம் மஸ்ஜிதே நபவிக்கு பக்கத்தில் இருந்தது. அத்தோட்டத்தின் மீது அவர்களுக்கு மிக பிரியமும் இருந்தது. அத்தோட்டம் நீர்வளம் மிகுந்ததாகவும் அந்த தோட்டத்தில் இருந்த கிணற்று தண்ணீர் மிகவும் ருசி உள்ளதாகவும் இருந்தது. அதனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அடிக்கடி அந்த தோட்டத்தில் வந்து இளைப்பாறுவார்கள். விரும்பி அதன் கிணற்று தண்ணீரை அருந்துவார்கள். திருக்குர்ஆனில் உங்களுக்கு பிரியமானவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாதவரை நீங்கள் பரிபூர்ணமான நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற வசனம் அருளப்பட்டதும், திருக்குர்ஆனில் உங்களுக்கு பிரியமானவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாதவரை நீங்கள் பரிபூர்ணமான நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற வசனம் அருளப்பட்டதும், ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலார் முன் ஆஜராகி அதிக பிரியமான நேசிக்கும் பொருளை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுமாறு அல்லாஹ் கூறிவிட்டதால் எனக்கு அதிக பிரியமான பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுமாறு அல்லாஹ் கூறிவிட்டதால் எனக்கு அதிக பிரியமான பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில் அழித்துவிட முடிவு செய்துவிட்டேன். தாங்கள் அதனை ஏற்று தங்கள் செய்தபடி அத்தோட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து இது மிகவும் உயர்ந்தரமானதாக இருக்கிறது. எனவே உங்களுடைய உறவினர்களிடையே இதனை பகிர்ந்தளித்து விடுவது உசிதமென கருதுகிறேன் என்று கூறினார்கள். அன்னலாரின் அபிப்பிராயப்படியே ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை தமது உறவினர்களிடையே பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். துருல் மன்தூர் என்ற கித்தாபில் இருந்து வருகிறது. தர்மம் செய்வதற்கு தயக்கம் காட்டக்கூடாது. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் தாராள குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் எதையும் எடையிட்டு நிதானமாகவே செலவு செய்து வந்தார்கள். ஆனால் அன்னலார் எதையும் அளவிட்டு கட்டி போட்டு வைக்காதே, கணக்கு பார்க்காதே, உனது சக்திக்கு இயன்ற அளவு செலவு செய்து கொண்டே இரு என்று சொன்ன பிறகு அந்த அம்மையார் தாராளமாக செலவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து மறுமையில் கணக்கு கேட்கப்படாத 3 வகை கூட்டத்தினர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் உலக மக்கள் அனைவரையும் ஒரு சேர திரட்டி கேட்பான், இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை துதித்து புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் உலக மக்கள் அனைவரையும் ஒரு சேர திரட்டி கேட்பான், இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை துதித்து புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்பான். உடனே ஒரு சிறு கூட்டத்தினர் எழுந்து எந்தவித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்தில் புகுவார்கள். மீண்டும் அல்லாஹ் கேட்பான், இரவு நேரங்களில் தமது சயன அறைகளை விட்டு தூர விலகி அச்சத்தோடும் ஆசையோடும் தம்மை படைத்தவனை தியானித்தவர்கள் எங்கே என்று கேட்பான். உடனே மற்றொரு சிறு கூட்டத்தினர் எழுந்து அவர்களும் எந்தவித கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் புகுவர். மீண்டும் அல்லாஹ் கேட்பான்,
வியாபாரத்திலோ அல்லது வேறு எந்த விதத்தின் விற்பனையிலோ எனது தியானத்தை தடுத்து கொள்ளாதவர்கள் எங்கே என்று உடனே மூன்றாவது ஒரு சிறு கூட்டத்தினர் எழுந்து எந்தவித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்தில் புகுவார்கள். இதற்கு பிறகுதான் மற்றவர்களை பற்றி கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். நூல் துர்ருல் மன்சூர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்திலேயே மார்க்க தீர்ப்பு வழங்கிய மாமேதைகள் 13 பேர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவிய காலத்திலேயே மார்க்க தீர்ப்பு வழங்கிய மாமேதைகள் 13 பேர். அந்த 13 பேரையும் நாம் கூறுவோம் இன்ஷா அல்லாஹ். பதிவு செய்து கொள்ளுங்கள். 1. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 3. ஹஜ்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 4. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 5. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 6. ஹஜ்ரத் உபை பின் காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 7. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 8. ஹஜ்ரத் மாதி இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 9. ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 10. ஹஜ்ரத் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 11. ஹஜ்ரத் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 12. ஹஜ்ரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 13. ஹஜ்ரத் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்கள். மொத்தம் 13 பேர் ஜீவிய அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்திலேயே மார்க்க தீர்ப்பு வழங்கிய மாமேதைகள் இந்த 13 பேர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அச்சம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபிமார்களுக்கு பிறகு உள்ள மக்களில் மிகவும் சிரேஷ்டமானவர்கள் என்பது முஸ்லீம்கள் அனைவரின் ஏகோபித்த அபிப்பிராயமாகும். அவர்கள் சொர்க்கவாதிகள் தான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி குறிப்பிடுகையில் அவர்கள் சொர்க்கவாதி என்று நன்மராயம் கூறியதோடு சொர்க்கவாதிகளான ஒரு கூட்டத்தாரின் தலைவர் என்றும் சொர்க்கத்தில் எல்லா வாயில்களிலும் இருந்தும் அவர்களே நல்வரவு கூறி அழைப்பர் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் அவர்கள் கூறுகையில் என்னை பின்தொடர்பவர்களில் முதலாமவராக சொர்க்கத்தில் நுழைபவர் அபூபக்கர் தான் என்று கூறியுள்ளார்கள். மேலும் அவர்கள் கூறுகையில் என்னை பின்தொடர்பவர்களில் முதலாமவராக சொர்க்கத்தில் நுழைபவர் அபூபக்கர் தான் என்று கூறி உள்ளார்கள். நபிமொழிகளை அதிகம் அறிந்து வைத்திருந்த ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரபலமான நாயக தோழராக இருந்ததோடு மிகவும் கண்ணியமுள்ளவராகவும் இருந்தார்கள். இவர்கள் அறிவித்திருந்த அளவில் எந்த ஒரு நாயக தோழரும் நபிமொழி ஹதீஸ்களை அறிவிக்கவில்லை. இவர்கள் ஹிஜ்ரி 7 முஸ்லிமானார்கள். ஹிஜ்ரி 11 அண்ணல் அவர்கள் காலமாகிவிட்டார்கள். 4 வருடத்தில் அதிகமான நபிமொழி தொகுத்தது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். எவரது கரம் நீளமானது? ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பெரிய மனிதத்தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். எவரது கரம் நீளமானது? ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் பெரிய மனிதத்தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். நஃபில் நோன்புகளை அதிகமாக நோற்று வந்ததோடு நஃபில் தொழுகைகளையும் அதிகம் தொழுவது வந்தார்கள். தமது கரத்தால் உழைத்து சாப்பிடுபவர்களாகவும் தான தர்மம் செய்பவர்களாகவும் இருந்தார்கள். அன்னலாரின் அன்றைய காலத்தின் போது மனைவிமார்கள் அத்தனை பேரும் அவர்களை சூழ்ந்து நின்று கொண்டு எங்களில் எவர் தங்களை முதலில் சந்திப்பவர் என்று கேட்டார்கள். அன்னலாரின் அன்றைய காலத்தின் போது அன்னலாரின் மனைவிகள் அத்தனை பேரும் அவர்களை சூழ்ந்து நின்று கொண்டு
எங்களில் எவர் தங்களை முதலில் சந்திப்பவர் என்று கேட்டார்கள். அப்பொழுது அண்ணல் நபி எம்பெருமானார் சொல்லிக்கிறேன் சொன்னார்கள், எவருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்தான் என்று விடை பகர்ந்தார்கள். அண்ணலார் உடனே ஒரு கோலை எடுத்து அவர்கள் எல்லோரும் தத்தம் கரங்களை அளந்து பார்க்க ஆரம்பித்தனர். கை நீளமாய் உள்ளவர் என்று அண்ணலார் குறிப்பிட்டது அதிகம் செலவு செய்யும் கை என்ற பொருள் கொண்டதாகும் என்ற விபரம் பிறகுதான் தெரிய வந்தது. ஏனென்றால் அண்ணலார் மறைவுக்கு பிறகு முதலாவதாக வர்ணித்தவர்கள் ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. புத்தக உதவி சஹாபாக்கள் வரலாறு என்னும் புத்தகத்தை எனது மாமியார் மர்ஹூம் ஜுலைஹா பீவி அவர்கள் எனக்கு வழங்கியதிலிருந்து இப்பொழுது பார்த்தோம். ஊர் அடவங்குடி பரக்கத்தாபாத். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் அருள்மறையாம் திருக்குர்ஆனுக்கு செல்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஹதீஸ்களை தொடரலாம். இன்றைய தினம் அருள்மறை திருக்குர்ஆனை நாம் பார்க்க போவது அல் அகலா மிக்க மேலானவன், அல் ஹாசியா சூழ்ந்து கொள்ளக்கூடியவர், அல்ல தாக்க அதீதுல் ஹாசியா. இன்ஷா அல்லாஹ் சபியஸ்மா சூராவுக்கு ஓதிவிட்டு அதனுடைய தர்ஜமா சொல்லிவிட்டு அடுத்தபடியாக நாம் அல் ஹாசியா சூழ்ந்து கொள்ளக்கூடியதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா வல்லதீ கத்தர ஃபஹதா வல்லதீ அஹ்ரஜல் மர்ஆ ஃபஜஅலஹு குஸான் நஹ்வா சனகுரிஉக ஃபலா தன்ஷா இல்லா மாஷா அல்லாஹ் இன்னஹு யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபவுனி யஸ்ருக லில் யுஸ்ரா ஃபذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى واذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا بل تؤثرون الحياة الدنيا بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் அல்-அலா மிக்க மேலானவன். வசனங்கள் 19. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். நபியே, மிக உயர்வானவனாகிய உமது இரட்சகனின் பெயரை நீர் புகழ்ந்து துதி செய்வீராக. நபியே, மிக உயர்வானவனாகிய உமது இரட்சகனின் பெயரை நீர் புகழ்ந்து துதி செய்வீராக. அவன் எத்தகையவன் என்றால் அவனே படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்து பிறகு
அவற்றை செவ்வாக்கிய அவன் எத்தேவென்றால் அவனே படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்து பிறகு அவற்றை செவ்வாக்கினான். இன்னும் அவன் எத்தகையவனென்றால் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் நிர்ணயம் செய்து பிறகு அவற்றை அடைய நேர்வழி காட்டினான். இன்னும் அவன் எத்தகையவனென்றால் அவனே கால்நடைகளுக்கு மேய்ச்சலுக்குரியவற்றை வெளியாக்கினான். பின்னர் அவைகளை உலர்ந்த கருத்த கூலங்களாக ஆக்கினான். நபியே, நம் வசனங்களை நாம் உம்மை ஓதிட செய்வோம், பிறகு நீர் மறக்க மாட்டீர். அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் நன்கறிவான். மேலும் ஈருலக நன்மைகளை செய்ய இலகுவானதன் பால் உமக்கு நாம் எளிதாக்குவோம். ஆகவே நல்லுபதேசம் ஜனங்களுக்கு பயனளிக்குமாயின் நீர் உபதேசித்து நினைவுபடுத்துவீராக. அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றவர் இதனை கொண்டு உபதேசத்தை பெறுவார். மிகுந்த துர்ப்பாக்கியமுடையவனோ இதிலிருந்து விலகிக் கொள்வான். அவன் எத்தகையவனென்றால் நரகத்தின் பெரும் நெருப்பில் அவன் நுழைவான். பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். பரிசுத்தமடைந்தவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். மேலும் அவர் தன் இரட்சகனின் பெயரை கூறி பிறகு தொழுதார். எனினும் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையை தெரிவு செய்து கொள்கின்றீர்கள். மறுமையின் வாழ்க்கைதான் மிக சிறந்ததும் மிக்க நிலையானதுமாகும். நிச்சயமாக இது முன்னுள்ள ஆகமங்களில் இருக்கிறது. அதுவே இப்ராஹீம் மூசாவுடைய ஆகமங்களிலும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-தாக்க ஹதீதுல் ஹாசியா. தமிழ் தர்ஜமா. அல் ஹாசியா சூழ்ந்து கொள்ளக்கூடியது. வசனங்கள் 26. நபியே, சூழ்ந்து கொள்ளக்கூடியதின் மறுமை நாளின் செய்தி உமக்கு வந்ததா? நபியே, சூழ்ந்து கொள்ளக்கூடியதன் மறுமை நாளின் செய்தி உமக்கு வந்ததா? அந்நாளில் பல முகங்கள் இழிவினால் வாடி பணிவுடையவையாக இருக்கும். அவை தவறானவற்றை நல்லவை என நினைத்து செயல்பட்டவையும் அதற்காக உறுதியாக நின்றவையுமாகும். கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் அவை பிரவேசிக்கும். கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். அதில் அவர்களுக்கு கசப்பான முட்செடியில் இருந்தே தவிர வேறொன்றும் உணவும் இல்லை. அது கொழுக்கவும் வைக்காது, அவளுடைய பசியையும் தீர்க்காது. எனினும் அந்நாளில் வேறு சில முகங்கள் மிக்க மலர்ச்சியுடையனாக இருக்கும். இம்மையில் தாங்கள் செய்த முயற்சி நற்பயனை தந்தது பற்றி திருப்தியுடையவனாக இருக்கும். மேலான சுவனப்பதியில் அவை இருக்கும். அதில் யாதொரு வீண் வார்த்தையையும் அவை செவியுறாது. அதில் இவர்கள் பருகுவதற்கு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சுனை உண்டு. அதில் உயர்ந்த ஆசனங்களும் உண்டு. அதன் பானங்களை எறிந்த வைக்கப்பட்ட கோளைகளும் உண்டு. வரிசையாக வைக்கப்பட்ட தலையணைகளும் உண்டு. விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு. ஒட்டகத்தை அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் கவனித்து பார்க்க மாட்டார்களா? மேலும் வானத்தின்பால் அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும், அசையாது ஸ்திரப்படுத்தப்பட்ட மலையில் பால் அவை எவ்வாறு நடப்பட்டுள்ளன என்பதையும், இன்னும் அவர்கள் வசிக்கும் பூமியின் பால் அது எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் கவனிக்க மாட்டார்களா? ஆகவே நபியே, நல்லுபதேசம் செய்வீராக. நிச்சயமாக நீர் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்பவர்தாம். அவ்வாறே நடக்கும்படி அவர்கள் மீது நீர் பொறுப்பு சாட்டப்பட்டவர்களல்ல. ஆயினும் எவர் புறக்கணித்து நிராகரிக்கின்றார்களோ அவ்வாறே நடக்கும்படி அவர்கள் மீது நீர் பொறுப்பு சாட்டப்பட்டவரல்ல. ஆயினும் எவர் புறக்கணித்து நிராகரிக்கின்றாரோ
அவரை அல்லாஹ் மிக பெரும் வேதனை செய்வான். நிச்சயமாக அவர்களின் மீட்சி நம் பக்கமேயாகும். பின்னர் நிச்சயமாக அவர்களை கேள்வி கணக்கு கேட்பது நம்மீதேயாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் பாருங்கள். அப்பலா وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر فيعذب الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم صدق الله العظيم. அல்-ஹாசியா சூழ்ந்து கொள்ளக்கூடியது என்ற அத்தியாயம் 26 அத்தியாயம் இன்ஷா அல்லாஹ் ஓதினோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் மீண்டும் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது MS தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.